guys, it's happening. Meyum Maadu first family trip ku porom guys. மணி 8 தான் ஆகுது. 11:30 மணிக்கு தான் ட்ரெயின். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் கூப்பிட்டு இருக்கிறாங்க, கிளம்பணும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இதான் முதல் தடவை நாங்கள் இது மாதிரி ஃபேமிலியாக போகிறோம். எத்தனை வருஷம் கழிச்சுன்னா அது மாதிரி போகிறதுன்னு தெரில. கடைசியாக நான் போனது ஒரு 5வது படிக்கிறப்போ கொடைக்கானல் போனேன். 10 ட்ரெஸ்னாலும் இது தான், 2 ட்ரெஸ்னாலும் இது தான். 2 நாள் ட்ரிப்புக்கு நம்ம இதோட தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி நானும் அப்புறம் 2 ஆட்கள் மட்டும் வந்து மெட்ரோவில் வந்துவிட்டோம். மிச்சவங்கெல்லாம் கேபில் போயிட்டாங்க. ஸோ கதை என்னென்னா, இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின் கோராக்பூர்லேருந்து வருது. அதனால் சென்னையில் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நிற்கும். ஸோ நின்றுச்சு, நாங்கள் எல்லாம் ஏறினோம். அதனால் ட்ரெயின் வந்து நடுராத்திரியில் ஏறுற மாதிரி இருக்கனால செம குப்பையாக இருந்துச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வடக்கு சைட்லேருந்து வர்றதுனால ரொம்ப நாளாக ஒரு 2 நாள் எங்களுக்கு நாம் ஏறுறதுக்கு முன்னாடியே 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய லென்த்தான ட்ரெயின் ஜர்னி தான் இது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. டாய்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு க்ளீனாக இருந்துச்சு, ரொம்பலாம் சொல்ல முடியாது, பட் ஓகே. இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி. ஸோ அதோட பெரிய ஜோக் வந்து இதுதான், யூபி நெஹி தேக்கா தோ இந்தியா நெஹி தேக்கா. அப்படின்னா உத்தரப்பிரதேச பார்க்கலன்னா இந்தியாவே பார்த்த மாதிரி இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஒரு கடந்த 10-15 வருஷத்துல இதுதான் எனக்கு முதல் தடவை இது மாதிரி ட்ராவல் பண்ணுறது ஃபேமிலியோட. எனக்கு தெரியாது இது மாதிரிலாம் கார்டெல்லாம் போட்டு விளாடுவாங்கன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு வடக்கு சாரும் வந்து நின்ட்டார் பக்கத்தில். வந்து கார்டெலாம் ஹெல்ப் பண்ணி ஒரே ஃபன்னாக ஒரே ஸ்நாக்ஸ் எதுவுமா மாற்றி பரிமாறு ஒரு மாதிரி போயிடுச்சு. நான்லாம் ட்ராவல் பண்ணுறோம், பிஸ்கெட்டையும் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு கமுக்கமாக 10 பையன் யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸ்டேஷன் வரதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மாதிரி க்ளீனிங்லாம் ஆரம்பித்தாங்க. அது குப்பையாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே ஆகிடுச்சு. One shying away inside. He's stuck. You want to say something? Okay. He says okay. ஸோ நாங்கள் ஆலப்புழா ஸ்டேஷனில் இறங்கின உடனே வெளியே வந்தோடனே ஆட்டோக்கார் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அதாவது 300 ரூபா கேட்டார், போட்டிருக்க இடத்துல போய் விட்றேன்னு சொல்லி. ஸோ நாங்கள் 300 ருபீஸ் ஒரு ஆட்டோன்றனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அழகாக சூப்பராக போய் எடுத்துகிட்டு போய் விட்டார் எங்களை. அந்த ஊரே பார்த்திங்கன்னா அதில் ஸ்பெஷல் ஒரே ஒரு விஷயம், இந்த போட் ஹவுஸ் மட்டும்தான். அப்புறம் கேரளாவில் இருக்கிற ரொம்ப காமனான விஷயங்கள் தான் இங்கேயும். அதாவது ஆப்வியஸ்லி கேரளானால அதே மாதிரி தான் இருந்துச்சு, தவிர அதை தாண்டி வரதும் பெருசாக எங்களுக்கு தெரில. ஸோ போட் ஹவுஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா ஆலப்புழா தான் பெஸ்ட் இதில். ஸோ அதனால் போன உடனே பார்த்திங்கன்னா அந்த ஆலப்புழா போட் ஹவுஸ்க்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை கழுவி ஊற்றி ஏன் இதை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. ஸோ அதனால் அந்த வைபோட இங்கே நான் வரல. மக்களே இதை பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ்க்கு வந்து 2 பெட்ரூம், 2 இடத்துலையும் ஏசி இருக்குது. எல்லா இடத்துலையும் ஏசி இருக்குது, ஆனால் 2 பெட்ரூமில் மட்டும்தான் ஏசியை போடுவாங்க. ஸோ அதனால் 17,000 ரூபாய் கட்டணும் இதுக்கு. எஸ், நீங்கள் நினைக்கலாம் இன்னும் அவ்வளோவா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அவ்வளோதான். டேரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கம்மி ரேட்டுக்கு வாங்கிடலாம். நம்மளெல்லாம் வந்து ஏமாற்றி புது ஆட்களோட இது மாதிரி ஏமாற்றிட்டாங்க. நான் ஆன்லைனில் புக் பண்ணதுனால பாதி காசு அவங்க எடுத்துக்கிட்டு பாதி காசு இந்த போட்டுக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா அந்த முழு காசையும் போட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா 3 பெட்ரூம் கூட போட்டு உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நான் பிரம்மாண்டமான போட் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இதே மாதிரி நிறைய போட் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு, பட் க்ளீனாக இருந்துச்சு. சர்வீஸ் எல்லாம் சூப்பர் தான், அதெல்லாம் அந்த குறை இல்லை. ஆனால் 17,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் சீன் இல்லை இதுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். 10,000 ரூபா கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆனால் நாங்கள் வந்ததும் 2 மணி நேரம் லேட்டு. அதனால் செக்இன் பண்ண ப்ராசஸ்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றையும் கிடையாது இதில். அதனால் 10,000 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆனால் 17,000 ரூபாய்க்கு ரொம்ப காசு. இது கொள்ளை, பகல் கொள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ ரூம் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு, பாசி இல்லை. சில போட்லாம் பாசி இருக்கும்னு சொல்லுவாங்க, இந்த போட்டில் அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப க்ளீனாக நல்லா இருந்துச்சு. நல்லா ஏசி சூப்பராக. நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான் ஏசி. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. மற்ற நேரத்துலலாம் வேர்க்கும், கொசுலாம் கடிக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த போட் ஹவுஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஓகேன்றவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எடுத்த 10 நிமிஷத்தில் வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய நிறைய காரியங்கள் நடக்கலாம். ஏன்னா போர் அடிக்கும், ஒன்றும் கிடையாது. தண்ணியிலே சுற்றின்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க 5 மணிக்கு மேலே. ஸோ தங்குறது வேஸ்ட்டு. டே போட்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் அப்படி தம் கட்டி பேசுகிறேன், புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் வந்து லேட் இன்றைக்கி ட்ரெயின். அதனால் நாங்கள் வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் ஜர்னி. நல்லா அழகாக போகுது. எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. எல்லாம் என்னையே பார்க்குறாங்க. ஜெஸ்ஸியை பற்றி எதாவது சொல்லிட்டு வா. ஏன்னா இந்த இடத்துல தான் ஜெஸ்ஸியை பற்றி எழுதியிருப்பாங்க. நான் ஒரு சர்ச் ஒன்று பார்த்தேன், வரவில்லை. அப்போ அதுதான் வந்துச்சு, ஜெஸ்ஸி கஹாயத்தும் கிதரேத்தும் வேர் ஆர் யூ, எங்கே அவள் அப்படின்னு எழுதுலாம் போல். அந்த மாதிரி காமாக இருக்குது ரொம்ப. அது வீக் டேஸ்னால சுத்தமாக கூட்டமே இல்லை. எல்லா போட்லேயும் துணிலாம் துவச்சின்னு வராங்க. வீக்கெண்ட்னா கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க போல். ஸோ இட்ஸ் லிட்ரலி சைலண்ட்.
எப்போ சாப்பாடு வரும்னு இருக்கு, பசிக்குது, போகலாம். சரியான நேரத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பார்க்கவே செம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று எதிர்பார்ப்பீங்கல்ல, கேரளா வந்துக்கிறோம் உங்கள் ஊர் சாப்பாடை வைங்கடான்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் மீன் சாப்பிட்றவங்களும் பெருசாக நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி இல்லை, ஓகேவாக தான் இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் சாப்பாடு வந்து அன்லிமிட்டட் கிடையாது. சாப்பிட்டு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னு நம்மளை திருப்பி கேட்பாங்க. ஸோ அதனால் நிறைய விஷயம் நான் குறை சொல்லலே போவாங்க இதை பற்றி. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஜாலியாக பாருங்கள் இந்த வீடியோவை. கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரில. அதனால் எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு அங்கே இங்கேயும் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கேருந்தோ ஒருத்தர் வந்தவர் மாதிரி இந்த ஸ்பீட் போட்டில் போகலான்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டார். நம்மளுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ்லாம் வந்து பண்ணோன்னா கொஞ்சம் தலை சுற்றிடும், இல்லை பயம் வந்துடும். பயந்த சுபாவம் உள்ளவன் நான். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்றது அப்படி சொல்கிறேன் வாங்க. Don't be scared, okay? Because you have life jacket. You will not drown. Wait, let me go first. செருப்பு கட்டணுமா? ஆ 3 நாள் பரவாயில்ல, 3 தான். காலை வைக்கணுமா? Okay, I'm in. It's not that tough, it's easy. Come. Careful, yeah. Sit down. Or you'll sit behind me, I'll go in front. ஆடுது எப்போ ஸ்பீடாக போகல நினச்சா ஆடுது. நான் வேறு ஃப்ரெண்டில் வேறு உட்காந்து இருக்கிறேனே. என்னது இது? எங்கெல்லாம் பிடிக்க சொல்லியிருக்காங்க. தண்ணி அடிக்குது. GTA Vice City மாதிரி இருக்கு. நான் இப்படி குறைக்குது. ஏன் சுத்தம் செய்ய? ரொம்ப டேஞ்சரஸா ஓட்டுறாரு அண்ணன். இங்க பாரு எப்படி போறாரு, பயமா இருக்கு. முட்டை வரலாம் போறாரு. I'm crying. ஒரு 10 நிமிஷம் எங்க இருந்து எனக்கே தெரியல. அந்த ஃபுல் ஃபாஸ்ட் இப்பதான் நிறுத்தி இருக்காரு. காலில் விழுந்து ப்ளீஸ் அப்படின்னு ஃபுல் ஃபாஸ்ட். wonderful man, very fast driving. போட் ஹவுஸில் தங்கினதை விட அந்த 15 நிமிஷம் அந்த போட் ரைட்டில் போனது செம்மையாக இருந்துச்சு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அது. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 500 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் வந்து போட் ஹவுஸ் வந்து மொக்கையாக இருந்துச்சுன்னு சொல்ல வரல, காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல வரேன் தவிர ஐ டோன்ட் ஹேட் போட் ஹவுஸ். பட் ஓவர் நைட் ஸ்டே எனக்கு ஒத்துக்கலன்றது சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மணி அளவில் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துருந்து கொடுத்தாங்க. பஜ்ஜியும் டீ அதெல்லாம் கொடுத்தாங்க. இட் வாஸ் ரியலி டெலிஷியஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே, அவங்க கொடுத்தது எல்லாமே. ஆனால் என்ன அன்லிமிட்டட் கிடையாது. ஸோ இருக்கிறத சாப்பிட்டு சைலண்டாக இருந்துக்க வேண்டியதான். ஸோ இட் வாஸ் குட் ஆல்சோ. அதுக்கப்புறமா 5:30 மணிக்கு பொறுமையாக எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டாங்க. அங்கே உள்ள அந்த ஊரெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்ப்போமேன்னு சொல்லி கொஞ்சம் நடந்து போனேன் நான். ஏன்னா 5:30 மணிக்கு மேலே போட்டு நவராது, ஒரே இடத்துல நின்றோம். நைட்டெல்லாம் அங்கே தான் தங்கணும். திருப்பி அடுத்த நாள் காலையில் முடிச்ச உடனே கொஞ்சம் தூரம் சுற்றி காட்டுவாங்க. அதோட அவ்வளோதான். ஈவினிங் வாக். ஸோ நம்மளை இறக்கி விட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 5:50. நம்ம இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது. போட்டில் சேலிங் அலௌடு இல்லை. மோஸ்ட்லி எல்லாம் டே டைம் பேக்கேஜ் எடுத்துப்பாங்க, நைட்லாம் தங்க மாட்டாங்க போல். அதனால் காலியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அழகாக நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி நைட்டு நம்ம போட்லேயே போய் தூங்க வேண்டியதான். நத்திங் மச் டு டு. இங்கே ஒரு அழகான ஓடை, நைஸ். இங்கேருந்து ஏதோ இந்த மோட்ரு ஏதோ பண்ணுது, அப்படியே இங்கெல்லாம் தண்ணி வருது.
ஸோ இங்கே தான் அந்த போட்டு எல்லாம் நம்மளுக்கு நிற்கிது. நாங்கள் எல்லாம் இப்படி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். சும்மா இந்த பக்கம் ஈவினிங் ஒரு வாக் ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரைட் ஹியர் வி ஹாவ் சம் ஸ்மால் வில்லேஜ், அதனால் நடக்கிறோம். அழகாக இருக்குது பாருங்கள், பேடி ஃபீல். அண்ட் இது ஏன் இது மாதிரி கோணிப்பை போட்டிருக்காங்கன்னா தண்ணி இது வரது தடுக்குமா. இது மாதிரி இந்த சதுப்பு மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே தண்ணி பட்டு உள்ளே அடிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரி கோணி போட்டிருக்காங்கன்னு ஒருத்தர் சொன்னார். தப்புனா எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தால் இது மாதிரி அழகாக இருக்குது ஸ்பாட்டு. எத்தனை பேர் இப்படி நடந்து வந்திருப்பீங்கன்னு தெரில. போட்டு அங்கே நிறுத்தின உடனே ஆனால் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாக. இங்கே வர வழி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அருமையாக இருக்குது. லுக்கத்து சன்ரைஸ் சன்செட் ஆகுது. நைஸில் நைஸ் லைஃப். ஸோ அப்படியே கடந்து திருப்பி போட்டுக்கு வந்தோடனே படம் பார்க்கலான்னு சொல்லி உட்காந்தோம் எல்லாரும். ஃபேன் கூட கிடையாது, அதாவது சீலிங் ஃபேன் இல்லை, ஏன்னா ஏசி இருக்கனால ஏசி போட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப வேர்த்துச்சு. கொசுலாம் வந்து நீங்கள் கதவை திறந்து வச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ அதனால் நாங்கள்லாம் உட்காந்து சரி மைனஸ் ப்ளஸ் ஆக்குவேன்னு சொல்லி படம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா டின்னர் வந்துச்சு. டின்னர் வாட்ஸ் குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பார்ப்போம்ல செம்மையாக அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஊரில் சாப்பிட்றது தான் இங்கேயும் கொடுத்தாங்கன்றப்போ கொஞ்சம் ரொம்ப நார்மலாகவே இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் இட்லி அப்புறம் சட்னி, அதே நார்மலான சாப்பாடு. இது நம்ம ஊரில் சாப்பிட்றது அதான் கொடுத்தாங்க. ரொம்ப அழகான இடம். ஆனால் அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றபடி இந்த போட் ஸ்டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17,000 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட் பெட்டியில் போட்டு விடுங்க. இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் தான் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் நீங்கள் சொல்லி விடுங்க, என்னன்னாலும் பேசிக்கலாம். ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த நாள் என்ன பண்ணுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். டாட்டா பாய், அன்டில் தென். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா லைக் போட்டு விடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.